மாலை வணக்கங்கள். முதலாவதாக சுதந்திர இந்தியாவின் 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 77வது குடியரசு தின நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை கௌரவிப்பதற்காகவும் நம்மோடு இன்று விருந்தினராக இங்கு வந்திருக்கக்கூடியவர் குரூப் கேப்டன் கே கோபாலகிருஷ்ணன் அவர்களை ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய 3 சதாப்தங்கள் இந்திய விமானத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்களை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா வர்ண பகவான் வழிவிட நான் ரொம்ப பேசினா ஒரு கோபம் வந்துடும். அதனால நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு முதலாக போயிடலாம். ஸோ இந்த 77வது குடியரசு தின நிகழ்ச்சி இந்த கொடியினை அன்ஃபர்ல் பண்ணுவதற்காக குரூப் கேப்டன் திரு கே கோபாலகிருஷ்ணன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். जन मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।
அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை சுதந்திர இந்தியாவின் 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு வருடமும் நாமும் குடியரசு தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்கோம். இதனுடைய தாய், இதனுடைய தகப்பன் அப்படின்னு சொன்னால் அது சுதந்திர தினம். அதனுடைய பிள்ளை என்று கூட சொல்லலாம் இந்த குடியரசு தினத்தை. சுதந்திரத்திற்காக பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அந்த மகான்களை போற்றும் விதமாகவும், நாம் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற போது ஆங்கிலேயருடைய சட்டத்திட்டங்களை தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமாக, நம்முடைய நெறிமுறைகளாக கொண்ட நம்முடைய ஆட்சியை நடத்தி வந்தோம். அதன் பிறகுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் ஒன்று கூடி நமக்கென ஒரு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த நாள்தான் 1950 ஜனவரி 26. அன்று முதல் இந்த நாளை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். மக்களால், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம், மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியை நாம் வைத்து இந்த சட்டங்களை பின்பற்றி வருகின்றோம். இந்தியா என்பது பன்முக தன்மை கொண்ட நாடு. பல மதங்கள், பல ஜாதிகள், பலவிதமான கலாச்சாரங்கள் உள்ள இருக்கக்கூடிய நம்மவே பலவிதமான கலாச்சாரங்களை கொண்டவர்கள், ஒரு கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் அனைவரையும் ஒருமுகப்படுத்தி இந்த பன்முக தன்மை கொண்ட இந்தியாவாக 1947 முதல் இன்று வரை நம்முடைய ஆட்சியாளர்கள் சிறந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் போற்றும் விதமாகவும் இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குரூப் கேப்டன் திரு கே கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் பலத்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்று அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காகவும் இதற்கான வெல்கம் ஸ்பீச் கொடுக்குவதற்காகவும் மேடம் இந்துபாலா அசோக் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க மேடம். Good morning. It's indeed a pleasure and a privilege to introduce this very special guest for today, Group Captain K. Gopalakrishnan, who is an Air Force veteran with 3 decades plus of experience in the Indian Air Force, into which he was inducted in the year 1983. He has also done an inter-services stint with the Indian Army. He was educated in Trichy at the National College, where he graduated in geology and the earth sciences, later on going to do a master's in the same subjects from the Annamalai University. This was before he joined the services. Later on, he has done a general management program at the very prestigious MDI in Gurgaon. His career has naturally taken him, literally speaking, across the length and breadth of India, right from Jammu and Kashmir in the north to Tamil Nadu in the south, from Bihar in the east to Maharashtra in the west. He has also been trained in advanced security techniques and intelligence gathering, owing to which he was positioned in several sensitive air bases, specifically in northern and western India. He was commended for his great work by the Chief of Air Staff himself, as well as the air officer commanding in charge of the maintenance unit. And he has won several accolades and awards throughout his long distinguished career. Today, Group Captain Gopalakrishnan is a volunteer, mentor, coach, blesser,
and a senior teacher at the Art of Living Foundation in Bangalore, where he specializes in breathing techniques, yoga therapy, and meditation. He is certified in the Marma therapy practice as a practitioner and also in the Sri Meru Chikitsa practice as a certified practitioner. And he has helped scores of people through his mentoring, coaching, and teaching. Indeed, sir, we are really inspired by the contrast in your careers and life. 30 years dedicated to the nation in an illustrious Air Force career, and so many further years dedicated to society, which is as important as all of us know. Your presence here is indeed an inspiration to us, sir, and we take pleasure in welcoming you warmly once again to Ziva. Thank you. தேங்க்யூ இந்துபல்லா மேம். அடுத்ததாக நம்முடைய ஒரு நிகழ்ச்சினாலே அது குடியரசு தினமாக இருக்கட்டும், சுதந்திர தினமாக இருக்கட்டும், தேசபக்தி பாடல் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் பாடலை வழங்குவதற்காக நம்முடைய ரெசிடென்ட்ஸ் வராங்க. அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என மேடை ஏறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். स्वागतं शुभ स्वागतं अथ स्वागतं शुभ स्वागतं आनंद मंगल मंगलम आनंद मंगल मंगलम नित प्रियं भारत भारतं नित प्रियं भारत भारतं स्वागतं शुभ स्वागतं अथ स्वागतं शुभ स्वागतं नित्य निरंतरता नमता मानवता समता ममता नित्य निरंतरता नमता मानवता समता ममता सारथी साथ मनोरथ का जो अनिवार्य नहीं समता सारथी साथ मनोरथ का जो अनिवार्य नहीं समता संकल्प अभिजित अभिमतम संकल्प अभिजित अभिमतम आनंद मंगल मंगलम आनंद मंगल मंगलम नित प्रियं भारत भारतं नित प्रियं भारत भारतं स्वागतं शुभ स्वागतं अथ स्वागतं शुभ स्वागतं सुमित नई कामनाए सुरभित नई साधनाए कुसुमित नई कामनाए सुरभित नई साधनाए मैत्री मति क्रीडांगन में प्रमुदित बंधु भावनाए मैत्री मति क्रीडांगन में प्रमुदित बंधु भावनाए शाश्वत सुविकसित इति शुभम शाश्वत सुविकसित इति शुभम आनंद मंगल मंगलम आनंद मंगल मंगलम नित प्रियं भारत भारतं नित प्रियं भारत भारतं स्वागतं शुभ स्वागतं अथ स्वागतं शुभ स्वागतं आनंद मंगल मंगलम आनंद मंगल मंगलम नित प्रियं भारत भारतं नित प्रियं भारत भारतं भारतं भारतं
விட்டோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஓடுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓடுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓடுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் வியலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணருக்குழை தொடலாம் போய மாட்டோம் வியலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணருக்குழை தொடலாம் போய மாட்டோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில நீரிடு போல் பிரிதில்லையே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில நீரிடு போல் பிரிதில்லையே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே இன்னரு நீர் கங்கை ஆழங்கள் ஆறு இங்கிதன் மாண்டிற்கு எதிரெதிரே இன்னரு நீர் கங்கை ஆழங்கள் ஆறு இங்கிதன் மாண்டிற்கு எதிரெதிரே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதிடு போல் பிரிதில்லையே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே பன்னரும் உபநிட நூலங்கள் நூலே பாமிசையேதொரு நூலிது போலே பன்னரும் உபநிட நூலங்கள் நூலே பார்மிசையேதொரு நூலிது போலே பொன்னொழில் பாரத நாடெங்கள் நாடே போற்றுவம்
எமங்கில்லை ஈடே பொன்னொழில் பாரத நாடெங்கள் நாடே போற்றுவோம் நீதை எமங்கில்லை ஈடே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீது போல் பிரிதில்லையே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களை நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அலந்து சுடங்க தமிழ்நாடே வாழ தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. தேங்க்யூ. அடுத்ததாக நம்முடைய இன்றைய தினத்தினுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் ஒரு சிறப்பு சொற்பொழிவாற்ற. Good morning to you all. Namaskaram. Respected senior citizens of the Ziva retirement community here and all the other people who are assembled here on this very auspicious day of the 77th Republic Day celebration at your community. I am very happy and feel honored to be in the midst of all of you today on this joyous occasion. On this auspicious day, we all feel nationalistic pride and patriotic fervor, not only here but all over our nation. On this day, we rededicate ourselves for preserving our sovereignty and territorial integrity, as well as to protect and preserve our freedom, our hard-won freedom from the invaders who subjugated us and ruled over us for more than 800 years. Our ancestors and forefathers have done great sacrifices in their life to give us this cherished freedom about which we all feel very proud of. Even our parents were not so lucky to feel freedom throughout their life. So it is very, very important that we remember all those martyrs who sacrificed their supreme life to give us this most needed freedom wherein we can blossom and make India a great superpower once again. Even at this very moment, millions of armed forces personnel, paramilitary force personnel, police people are working very hard, tirelessly to preserve the law and order situation as well as to protect our borders, which is facing permanent threat from people around us in this part of the globe. Many have sacrificed their precious life. Many families have lost their only breadwinning earning member and made such superior sacrifices that we are able to live a good life here. On this day,
we honor all of them who have served for our nation with dedication, courage, fearlessly, round the clock. On this day, we give them a lot of awards, and I'm sure by this time in Delhi also people have assembled. More than 371 people are being awarded. 6 of them posthumously, who made supreme sacrifice. So we have to continue this tradition of honoring those martyrs who are working tirelessly. We have to take this torch to the next generation, which is coming in the future. Our Gen X and Gen Z people who are just waiting to become senior citizens like us and take our country forward. I was very fortunate to have served in the Indian Air Force for well over 3 decades, and it was so memorable, and I have lived through so many precious moments in my life wherein anything could have happened while on the line of duty. And I thank God Almighty for protecting my life and preserving our families to this day, so that we live here to tell the story for the generations to come. I am sure with this knowledge, the future generations will definitely make India much proud. And it is very important that we pass on this information to them at every available opportunity. And Republic Day and Independence Day has been a hallmark of celebrations in India as well as abroad in many Indian embassies world over. The current geopolitical situations prevailing all around India is not very rosy. So much of efforts are being made by our enemies to come and steal the hard-won freedom from us. It is very important for us to be very alert and thwart any nefarious designs by these forces, not only around India, but elsewhere in the globe too. There are so many wars, there are so many struggles going around, and it is very important that we carry this knowledge for which India is known world over. India had been a superpower. That's why all the invaders came and plundered our resources and made us feel subjugated. It is very important that we carry on this message to our next generation, so that India will become superpower once again very soon. Within a couple of decades, I am sure that we will become a superpower and once again regain our prominence of giving knowledge to the entire world. It's very important. Each moment is precious in our life. I am sure that we will live long enough to see India becoming superpower once again, for which I will request you all to take good efforts to maintain your good health, happiness, be religious in your workouts, exercise, brisk walk, meditation, breathing exercise, yoga, whatever you can do, definitely make yourself healthy, happy. That is our onerous responsibility. We have to tell our children, grandchildren, the way we lived through and how it is important to maintain a good health. I'm sure with the nice environment being maintained here by Arun XLO people, I'm sure that you all will live long enough with a healthy, happy life. I'm so glad to see so many happy faces this morning, and I pray to God to give you long health, long healthy life, long life, and lots of peace of mind and happiness. We will conclude today's program here by chanting 3 times the slogan Bharat Mata Ki Jai and Jai Hind. Jai Hind! Jai Hind! Jai Hind!
Bharat Mata ki Jai! Bharat Mata ki Jai! Bharat Mata ki Jai! Thank you, ladies and gentlemen. அன்பானவர்களே, குடியரசு தின இந்த நிகழ்வினுடைய கடைசி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நன்றி பாராட்டக்கூடிய நிகழ்வு. முதலாக இன்றைய நம்முடைய 77வது குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்த குரூப் கேப்டன் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் அன்பையும் பலத்த கைத்தட்டலோடு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மையும் சிறப்பு விருந்தினரையும் கௌரவித்த அருணெக்ஸலோ அவர் டைரக்டர் திரு சுந்தர் அவர்களுக்கு ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அருணெக்ஸலோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஒரு வரவேற்புரை வழங்கிய இந்துபாலா அசோக் அவர்களுக்கு ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மிக அருமையாக தயாரித்து தேசபக்தி பாடல்கள் பாடிய ஜீவா ரெசிடென்ஸ் அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சியில் மழை இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக அட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்டாக அட்டண்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக உட்கார்ந்த இனதருமை ஜீவாவாசிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லணுன்னா, நேற்று நைட்டுக்கு 11 மணி வரைக்கும் நம்ம சரியாக முடிவு பண்ணலை எங்கே பண்ணுறது அப்படின்னு. வழக்கமாக நம்ம ரொம்ப வைடாக பண்ணுவோம். கீழே கிளப் ஹவுஸுக்கு முன்னாடி எல்லோரும் அப்படியே வரிசையாக உட்காந்துருக்கிற மாதிரி 100 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா 100 சேர், 200 பேர் உட்காந்துருந்தா 200 சேர், எல்லார் முகமும் பளிச்சுன்னு தெரியும்படியாக அழகாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த வர்ண பகவானுடைய சிறப்பான சேவை ஜனவரி மாதத்துலேயும் தொடர்றதுனால நம்முடைய இந்த நிகழ்வு குடியரசு தின நிகழ்வு நம்முடைய மைத்ரி ஹால்லையும் அதுக்கு வெளியிலையும் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே ஒரு புதிய வெனு நமக்கு கிடச்சிருக்கு. எந்த மழை பெஞ்சாலும் நம்மளால் ஒன்றை சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒற்றுமையாக இங்கே காட்டிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நேற்று முதல் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏற்பாடு செய்த ஜீவா ஃபெசிலிட்டி டீமுக்கும், மிக அருமையான ஒரு பரேடு வழங்கிய செக்யூரிட்டி டீம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். இதை முடிச்சுட்டு நீங்கள் கீழே போனதுமே இட்லி, பொங்கல், வடை, கேசரி அப்படின்னு சிறப்பான ஒரு காலை சிற்றுண்டி தயாரித்திருக்கு. அதை தயாரித்தவர்களுக்கும் அதை தயாரித்து இன்முகத்தோடு உங்களுக்கு பரிமாறப் போகின்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரே டிப்ரெஷன், அப்படித்தானே? மன அழுத்தம், எல்லாருக்குமே ஒரு விதமான மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே கிடையாது. இந்த மன அழுத்தம் பெரிய பெரிய தலைவர்களை கூட விட்டு வைக்கல. ஸோ மாவீரன் நெப்போலியன் பற்றி கேள்விப்பட்டிருங்க, அப்படித்தானே? ஸோ அவர் தன்னுடைய எத்தனாவது வயசில் ஆர்மியில் சேர்ந்தார்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? 17வது வயசில் ஆர்மியில் சேர்றாரு. 36வது வயசில் தன்னைத்தானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தி கொள்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க அவரை சிறை பிடிச்சிடுறாங்க. நிறைய ஸ்டோரி அதெல்லாம் வேண்டாம், சுருக்கமாக சிறைப்பிடித்து அவருக்கு வாழ்நாள் சிறை. அவரால் வெளியே வர முடியாது. நெப்போலியன் சிறையில் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு மன அழுத்தம், அவருக்கு எது மேலேயும் நாட்டம் இல்லை. உணவு மேலே நாட்டம் இல்லை, வாசிப்பு மேலே நாட்டம் இல்லை, பிற இதுகள் மேலே நாட்டம் இல்லை, எது மேலேயுமே அவருக்கு ஒரு நாட்டமே கிடையாது. அவர் தன்னந்தனியாக அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் சிறையில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அவருக்கு செஸ் விளையாட்டின் மேலே மிகுந்த ஈடுபாடு, மிகுந்த ஆர்வம். அப்போ அவருடைய நண்பர் ஒரு செஸ் போர்டை அவருக்கு பரிசாக கொண்டு கொடுக்குறாரு. எல்லாம் பயங்கர செக்யூரிட்டி. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு படைத்தலைவனை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய செக்யூரிட்டிக்கு அப்புறம் கொண்டு போய் அந்த செஸ் போர்டை நண்பர் பரிசாக கொடுக்குறாரு. இதை நீங்கள் விளையாடுங்க, உங்களுக்கு
கொஞ்சம் மன அழுத்தம் குறையும், இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு கொடுக்குறாரு. அவர் அந்த இறக்குற வரைக்கும் அந்த செஸ் போர்டை தொட்டு கூட பார்க்கல, திறந்து கூட பார்க்கல. கடைசியில் அவர் இறந்து போகிறார். ஒரு நாள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க அருங்காட்சியகம் பண்ணுறதுக்காக. அனைத்து பொருட்களையும் சேகரித்து ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப இந்த செஸ் போர்டை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவர் அதை ஓப்பனே பண்ணலையேன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் அந்த சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறைகள் அத்தனையும் அவருடைய நண்பர் அந்த செஸ் போர்டுக்குள்ளே மிக நுணுக்கமாக ரகசியமாக வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. அனைவருடைய கண்ணிலையும் மண்ணை தூவி அவர் பெருங்காரியத்தை செஞ்சுருந்தார், பண்ணலை. ஸோ மன அழுத்தம் நம்மளை பாதிச்சுன்னா ஓகே, வீரர்களையே பாதிச்சிருக்கு. ஸோ அந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்தால்தான் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கு நம்முடைய மாவீரர் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். அன்பானவர்களே, இந்த குடியரசு தின நாளிலே நம்முடைய மன அழுத்தங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை பெறுவோம். நம்முடைய மன அழுத்தம், அது சின்ன சின்ன அழுத்தங்கள், பெரிய பெரிய அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்கப் போகிறதோ அது நன்றாகவே நடக்கப் போகிறது. எது நடந்து முடிந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்து முடிந்தது அப்படின்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அனைத்தும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, அவனின்றி இந்த உலகில் அணுவும் அசையாது. எல்லாம் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு. நாம் மன அழுத்தத்தில் உட்கார்ந்தோன்னா இங்கே எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. ஆக நம்முடைய மன அழுத்தங்கள் அனைத்திலிருந்தும் நான் விடுபடுவோம். விடுபட்டு ஒரு நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்வோம் என்ற உறுதிமொழியை ஏற்போம். அதுவே நம்முடைய 77வது குடியரசு தின நாளினுடைய பொற்சொற்களாக இருக்கட்டும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.